இன்றைக்கி நாம் பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட்டோட பேர் கிரேசி பாட். எக்ஸ்பெரிமெண்ட் தேவையான பேஸ், ஒரு மோட்டார், ஸ்விட்ச், அதுக்கு தேவையான ஒரு சின்ன ஃபேன் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பேஸோட 4 எண்ட்லேயும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்ட்ராவை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 எண்ட்லேயும் நம்ம ஸ்ட்ராவை இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அது வந்து ஒரு அந்த பேஸுக்கு வந்து ஒரு லெக் மாதிரி ஆக்ட் ஆகும். இதுக்கப்புறம் நம்மள்ட்ட இருக்கிற இந்த மோட்டாரை இந்த ஹூக்கில் வந்து மாட்டிக்கலாம். ஸோ இந்த ஹூக் எதுக்காக அப்படின்னா இந்த போட்டோட எண்டில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஹோலில் வந்து நம்ம இந்த ஹூக்கை ஃபிட் பண்ணோம் அப்படின்னா மோட்டார் வந்து ஃபிட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது நார்மலாக ஒரு போட்டில் வந்து நம்ம அதோட எண்டில் வந்து ஒரு மோட்டார் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே ஃபார்மேட்டில் தான் நம்ம இதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மோட்டாரோட கனெக்ஷனை வந்து நம்ம ஸ்விட்சில் கொடுக்குறோம். இந்த ஸ்விட்சை வந்து டைரெக்டாக ஒரு பேட்ரி கூட பவர் சோர்ஸ்க்காக கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம பேட்ரி ஆன் பண்ணி ஸ்விட்சை போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மோட்டார் ரொட்டேட் ஆகும். இந்த மோட்டாரில் வந்து நம்ம இந்த ஸ்ட்ராவை யூஸ் பண்ணி இந்த ஃபேனை ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்விட்சை போட்டோம் அப்படின்னா மோட்டார் ரொட்டேட் ஆகும். மோட்டாரில் கனெக்ட் ஆகிருக்க இந்த ஸ்ட்ரா மூலிமா இந்த ஃபேனும் ரொட்டேட் ஆகும். இது ஆக்சுவலாக நம்ம போட் கிடையாது, நம்ம வந்து ஒரு கிரேசியான பாட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அந்த ஃபேன் வந்து ப்ராப்பராக ரொட்டேட் ஆகக்கூடாது, வைப்ரேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ஃபேனில் வந்து லைட்டாக கொஞ்சம் கிளேவை வச்சு நம்ம இந்த டேப் போட்டு ஒட்டிக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு அந்த ஃபேன் வந்து ஒரு அன்பேலன்சிங் ஸ்பீடில் சுற்றுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் உண்டாகும். இந்த வைப்ரேஷனால் அந்த போட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம செட்டப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே ஃபேன் ரொட்டேட் ஆகும். அந்த அன்பேலன்ஸ்டு வெயிட்னால் வந்து ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும். அப்போ நமக்கு அந்த போட் வந்து முன்னாடி மூவ் ஆகுது. இதுதான் நம்மளோட கிரேசியான பாட்.